நைஸ். பிஎஸ் சோப் மாதிரி இருக்குது, நல்லா நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வியர்வையோட ஸ்மெல் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்பிள்ளை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சோப்பு தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன். இது வந்து லெமன் சோப்பு. இது வந்து இதில் வந்து எந்த ஒரு இதுவும் சேர்க்காம, சென்டெல்லாம் சேர்க்காம அந்த லெமனே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதாவது வேர்வையெல்லாம் வந்து காலையில் போட்டு குடிச்சோம்னா சாயந்தரத்தையுமே வேர்த்தா கூட அந்த வேர்வை ஸ்மெல்லு வராமல் அந்த லெமன் வாடை மட்டும் வரும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால இன்னைக்கு லெமனை வச்சு சோப்பு செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே வந்து சோப்பு செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அம்மா எனக்கு இந்த சோப்பு செஞ்சு கொடுங்கம்மா, எங்களுக்கு கொடுங்கம்மான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு, அதனால அதில் விட்டமின் பி கேப்சூல்லாம் சேர்த்துருக்கு. குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணலாமா, சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப குழந்தைங்களுக்கு சேர்க்காம ஒரு 10 வயசில், இப்போ தியாலாம் யூஸ் பண்ணுறா, ஒன்றும் ப்ராப்ளம் வர்றதில்லை. ஸோ 10 வயசுக்கு மேலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், மசாலா பாக்கெட்டை நம்ம வந்து வறுத்து அரைச்சி அதை பேக்கெட் பண்ணி கொடுக்கணும், வீடியோ போட்டுக்கணும். அதனால டைம் இல்லை. நிறைய பேர் சோப்பு செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டே போகிறோம், நிறைய அப்படியே லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. அதனால ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஆள் வச்சு அவங்களுக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இல்லை. அதனால நம்ம அளவுக்கு, நம்ம வீட்டு அளவுக்கு தான் நான் செஞ்சுட்ருக்கிறேன். கேட்க எல்லாத்துக்கும் இந்த மசாலா ஐட்டம் மட்டும் நான் போய்க்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன். இந்த சோப்பு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. நான் அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து லெமன் சோப்பு ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இதை வந்து நாங்கள் செஞ்சு தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணுங்கிறதே இல்லை. நீங்கள்லாம் இதை செஞ்சு பழகிக்கணும், செஞ்சு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நான் வீடியோவே போடுறேன். இதை வந்து நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்குறத விட ரொம்ப ஈஸியாக நாங்கள் செய்கிற மாதிரி, அதாவது அந்த மோல்டு தான் வேணும்னு இல்லை. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மோல்டு எங்கே கிடைக்கணும். நீங்கள் மோல்டே தேவையில்லை, நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கட்டுங்கிறக்காட்டி மோல்டு வாங்கி போடுறோம். உங்களுக்கு மோல்டு கிடைச்சா போச்சு. இல்லைன்னா இந்த டீ கப் இருக்குல்ல, பேப்பர் கப்பு, நீங்கள் அதில் ஹாஃபாக ஊற்றுனீங்கனாலும் சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். வேறு ஏதாவது டிஃபன் பாக்ஸு டம்ளரில் கூட ஊற்றி வைக்கலாம், கிண்ணத்தில் ஊற்றி வைக்கலாம். நீங்கள் எதில் வேணாலும் எண்ணெய் தலையில் ஊற்றி வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களே அதை செஞ்சு நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் அம்மா சொல்லையில் அந்த பேர் புரியலைன்னாங்க. அது என்னன்னா கிளிசரின். அது வந்து சோப்புக்கு யூஸ் பண்ணுற கிளிசரின் ஒன்று, இன்னொன்று சோப் பேஸு. இப்போ எல்லா கடையிலையும் நீங்கள் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கடையிலலாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் குளிக்கிற சோப்பு இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஒரு டவ் சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோப்பு பேஸுக்கு பதிலாக அந்த டவ் சோப்பையே கட் பண்ணி போட்டு அது கூட உளுந்து, இப்போ அம்மா எக்ஸ்ட்ராவாக என்ன வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்குறாங்களோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அது இன்னுமே உங்களுக்கு சோப்பு அலர்ஜி இருக்குங்கிறவங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பையே டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்கின் ஒயிட்னிங்னா அம்மா வந்து உளுந்து, உருளைக்கிழங்கு எசன்ஸ், அப்புறம் அந்த விட்டமின் பி கேப்சூல் வந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அந்த டவ் சோப்போ இல்லை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பு கூட போட்டு பண்ணிக்கோங்க. இதை வந்து நாங்கள் செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாருமே நீங்கள் அது மாதிரி செஞ்சு நீங்களே செஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து லெமனை வச்சு எப்படி சோப்பு செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். லெமன் சோப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெஜிடபிள் ஆயில், இது வந்து சோப்பு பேஸ்ட், இந்த நல்ல தண்ணியை எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்குது. 4 லெமன் எடுத்துருக்கிறேன். தோலை மட்டும் அப்படி சிரவி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா சிரவி எடுத்துக்கணும். பாருங்க, நம்ம எல்லாமே மேலே இருக்கிற அந்த மஞ்சள் கலர் தோலை மட்டும்தான் சீவி எடுக்கணும். மிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சிரவி எடுக்கிற இந்த லெமனோட தோல் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள் ஆயில் 3 ஸ்பூனுன்னா 3 டேபிள் ஸ்பூனு, 3 டேபிள் ஸ்பூனு, 2, 3. அதே மாதிரி நம்ம காய வச்சு ஆற வச்சுருக்கிற இந்த தண்ணி, நல்ல தண்ணி, இதில் ஒரு 3 ஸ்பூனு, 2, அதாவது டேபிள் ஸ்பூனில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, அதாவது அதனுடைய எசன்ஸு அந்த வாசனை நம்மளுக்கு வரணும், அந்த அளவுக்கு அரைச்சா போதும். பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அரைவிடும். நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. ஒரு சட்னி வச்சுக்கோங்க. இதில் ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சார் இதில் விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா எடுத்து வடிகட்டிக்கோங்க. புளிஞ்சு எடுத்தாச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி சக்கையாக தான் இருக்கும். இப்போ இந்த சக்கையை வந்து நம்ம கீழே தூக்கி போட்டுற வேண்டாம். இதை வந்து அதாவது இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது, தேமல் இருக்கிறது, இந்த மாதிரி மூஞ்சி அந்த இடத்துலலாம் போட்டு நீங்கள் தேய்ச்சி மூஞ்சி கழுவுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு லெமன் சாறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சோப்பு பேஸ்ட் இது வந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லையெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள் எப்படி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இங்கே தண்ணி காஞ்சிட்ருக்குது சுடு தண்ணிக்கு. இப்போ இதுக்குள்ளார வச்சு தான் நம்ம வந்து இதை உருக்கி எடுக்க போகிறோம். மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்ருக்குது. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நுரை வரும். நுரை வராமல் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பில் இருந்து கீழே இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டோம். பாருங்கள் இந்த நுரை கொஞ்சம் கூட எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற இந்த லெமன் ஜூஸ் இதே ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூனு நான் விட்டுக்கிறேன். 2 3 பாருங்கள் 4 ஸ்பூனு கரெக்டாக இருக்குது. இதை லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. அப்படி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறீங்களா அதிலே ஊற்றிக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற அந்த மோல்டில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றி நான் வெளியில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நேற்று ஊற்றி வச்சான். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்கிறத. நான் எண்ணெயெல்லாம் தடவலை. நைஸ். பாருங்க எப்படி இருக்குன்னா பிஎஸ் சோப் மாதிரி இருக்குது. கலர் வந்து அந்த கலர் தான். அந்த பிஎஸ் சோப்பு என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி. ஏன்னா நம்ம லெமன் ஊற்றினதுனால பார்த்தீங்களா செமையாக இருக்குது. சூப்பர். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னா. லெமன் சோப்பும் நம்ம வந்து எந்த ஒரு எசன்ஸும் விடலை, எந்த ஒரு வாசத்துக்கு எதுவுமே சேர்க்கலை, வெறும் லெமன் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த சோப்பு நம்ம போட்டு குளிக்கும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். எனக்கு போட்டு விடுங்க ஃபர்ஸ்ட் ட்ரை. இப்போ நம்மளுடைய லெமன் சோப்பு ரெடி ஆயிடுச்சு. லெமனை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். 1 மினிட். டெட்டாயில் லைம் கூல்னு சொல்லுவாங்கல்ல, நாங்களே லைம் கூல் சோப் செஞ்சுட்டோம். லெமன்லேயே செஞ்சுருக்கோம் லைம் கூல் சோப். பாருங்க சூப்பராக நுரை வருது. பாருங்க எப்படி நுரை வருதுன்னு. ஏன் கை ஏன் கூட பாருங்க எவ்வளோ நல்லா நுரை வருது பார்த்தீங்களா. செமையாக வருது. வாசமும் நல்லா அந்த லெமன் வாசம் தான் வருது. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்க நல்லா அப்படியே வலுவலுன்னு நல்லா இருக்குது. எங்கள் தியா தேய்ச்சி காட்டுறா பாருங்க. பாருங்க எங்கள் தியா தேய்க்கிற நுரை வருது. செமையாக நுரை வருது. செமையா இருக்கு. ஸ்மெல்லு நல்லா இருக்கா? நைஸ் சோப். சூப்பரா இருக்கு. லெமன் ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கு. லைம் கூல் சோப்னு டெட்டால் பிராண்ட்ல போடுவாங்க ஆடு. அதே லைம் கூல் சோப் நம்ம வீட்லயே செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா தேய்ச்சி பாருங்க. சோப்பு நல்லா வறுக்குது. நல்லா இருக்குல்ல சோப்பு. செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது வந்து அன்னைக்கு நம்ம வந்து உளுந்துல செஞ்சோம். இது வந்து அதை விடவே இது இன்னும் நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறம் நுரை வந்துச்சு. இது கையில எடுக்கையிலே நம்ம ரெகுலர் சோப்பு மாதிரியே. நம்ம எப்போதும் கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் அதில் உளுந்து போட்டதுனால நம்ம கையில அந்த உளுந்து ஸ்க்ரப் மாதிரி எல்லாம் வந்துச்சு. இது நம்ம லெமன் மட்டுமே போட்டிருந்தனால இந்த நார்மலாக கடையில் நம்ம வாங்குற சோப்பு எப்படி வருமோ அதே மாதிரி நல்லாவே நுரை வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த சோப் பேஸ்ட் மட்டும்தான் அதில் சேர்த்துருக்குறோம்.
நிறைய பேர் வந்து நம்ம இப்போ கடையில் வாங்கினோம்னா நிறைய ஐட்டம் அதில் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கெமிக்கல் ஐட்டம். நம்ம வந்து சோப்பு பேஸ்ட் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். அது வந்து ரொம்ப நாளாக செஞ்சு உடனே வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சோப்பு பேஸ்ட் அவங்க செஞ்சு வச்சுருந்து ரொம்ப நாள் சென்று தான் நம்மளுக்கே கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து செய்யும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் வராது. இங்கே இல்லைக்கா லெமன் வாசம் இருக்குது, ரொம்ப மைல்டாக, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நார்மலான லெமன் வாசம் வந்து நல்லாயிருக்கு. நல்லா நல்லா வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக ஒரு சோப்பு ட்ரை பண்ணும் பொழுது முதல்ல கைக்கு போட்டு உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எப்போவுமே சில பேர்த்துக்கு சேரும், சில பேர்த்துக்கு சேராது. ஆமாம், எல்லாருக்குமே வந்து எல்லா சோப்புமே சேர்றதில்ல. இந்த சோப்புன்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோப்பு நம்ம கடையில் வாங்கிட்டு வர்றதே சேராது. அதனால ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல போனால் இப்போ எனக்கே வந்து சில சோப்பு வந்து சேராது. போட்டோடனே எனக்கு வந்து தும்மல் வரும். ரொம்ப ஹெவி ஸ்மெல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து தும்மல் வரும். வீட்டில் மற்றவங்களுக்குலாம் சேரும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோப்பு சேராது. இது லைம் தான், வீட்டில் இருக்கிற நேச்சுரல் லைம் போட்டு நம்ம வெறும் லெமனையே ஃபேஸுக்கு கைக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் இது ஒன்றும் அலர்ஜி ஆகிடாது. பட் இருந்தாலுமே எப்போவுமே கைக்கு இது பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அன்றைக்கி சொன்னால் உளுந்து அதில் விட்டமின் இ கேப்சூல் போட்டிருக்கனால குழந்தைங்களுக்கு போட வேண்டாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சோப்பு யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் கைக்கு வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது இச்சிங்கோ இல்லை பிம்பிளோ ரேஷஸோ ஏதாவது வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அன்னைக்கு போட்டது பாடி ஒயிட்னிங்கான சோப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா வியர்வையோட ஸ்மெல் இருக்கிறவங்களுக்கு பாடியில் எப்போவுமே ஒரு மாதிரி ஃபுல் பாடி வந்து சிலருக்கெல்லாம் வேர்த்துட்டு வேர்வை ஸ்மெல், ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி வேர்வை ஸ்மெல்லும் கம்மியாக இருக்கும். மூஞ்சிக்கு தான் நான் போடல, இல்லை விடு பாருங்க. எங்கள் தியா அது சோப்பு பார்த்தோன்னா அவள் மூஞ்சிக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கிறேன்னு தேய்ச்சிட்டு இருக்கிறா, தேய்ச்சி கழுவுறேன்ட்டு. எவ்வளோ நுரை வருது பாருங்களா. இந்தா இன்னொரு கொஞ்சம் கழுவு. இந்தா பாருங்க, எங்கள் தியாஸ்ரீ மூஞ்சி கழுவிட்டா. அப்படியே லைட்டாக வச்சு ஒத்தி எடு, துடைக்காத, அப்படியே எடு. இங்கிட்டு வா. எடுத்தாண்டியா? இங்கே கையெடு, போதோட இங்கே. பளிச்சுன்னு ஆயிட்டா எங்கள் தியாஸ்ரீ. பாருங்க, இப்படி திரும்பி கண்ணத்தை காட்டு. பாருங்க, தேய்ச்சிட்டா எப்படி இருப்பா, கரும்பு மாதிரி இருப்பா. பாருங்க, போட்டோன்னா கொஞ்சம் கலர், அதாவது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதாவது அந்த லெமன் வந்து அந்த வேர்வை ஸ்மெல்லு, அந்த முகத்தில் இருக்கிற அங்கங்கே அந்த புள்ளி கருப்பு இதெல்லாம் நம்ம அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு எல்லாம் மாறிடும். இப்போ கிவேவே டைம். இந்த வீடியோவுக்கான முதல் கேள்வி, எத்தனை லெமன் சேர்த்துருக்கிறேன். இரண்டாவது கேள்வி, இதை எவ்வளவு நேரம் காய வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கான பதிலை கீழே இருக்க மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதில் அனுப்ப தெரியாதவங்க அதுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு உங்களோட பதிலை அனுப்புங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்களால் செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.